வணக்கம் நேயர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் நம்ம பார்க்குற நிகழ்ச்சி என்னன்னா, எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு ஒரு குழந்தை பிறகுது. தீபாவளிக்கு குழந்தை பிறந்ததுன்னா அது லக்ஷ்மி. ஒரு ஆண் வாரிசு பிறந்தா பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், நல்லபடியாக இருப்பானா இருக்க மாட்டானா. ரொம்ப பேர் லெட்டர் எழுதியிருக்கீங்க, எங்கள் வீட்டில் பணம் செல்வாக்கு சேரணும், அதுக்காக நாங்கள் ஏதாவது பண்ணலாமா? எங்கள் வீட்டிலலாம் தீபாவளிக்கெல்லாம் நல்ல நல்ல குழந்தைங்கள்லாம் பிறந்திருக்கு, காலையில் பிறந்திருக்கு, சாயந்தரம் பிறந்திருக்கு, ஆனால் பணம் தான் எங்களுக்கு தெரியல அப்படின்னு எழுதுது. சில பேர் லெட்டர் எழுதியிருக்கீங்க, தீபாவளிக்கு பிறந்த குழந்தை தத்துக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் கொடுத்துட்டோம், எங்கள் பெரியப்பாவுக்கு வாரிசு இல்லை, அந்த குழந்தைய அவருக்கு கொடுத்துட்டோம். ஏன் நமக்கு பிறந்த குழந்தைய நம்ம இன்னொருத்துக்கு தத்தாக கொடுத்தோம்? பரவாயில்ல, எங்கள் பெரியப்பாக்கு சித்தப்பாக்கு குழந்தை இல்லை, எங்கள் அண்ணனுக்கு குழந்தை இல்லை, அதனால நம்ம குழந்தைய தத்துக்கு கொடுக்குறோம், அங்கேயும் அவருக்கும் நல்லபடியாக வாழலாம். ஆனால் இந்த நிலைமை நம்ம வீட்டுக்கு ஏன் வந்து சேர்ந்தது? இது சரியா இல்லையா அதை பார்க்கணும். இந்த மாதிரி இருந்தால் எப்படி மாற்றலாம்? இதுக்கு ஒரு குறிப்பு என்னன்னா, தீபாவளிக்கு சூரியன் நீச்ச அம்சத்தில் துலா ராசியில் இருப்பார். அது லக்னமாக இருந்தால் என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும், இது நல்லதா கெட்டதா? அதுக்கு ஒரு வரைபடத்தை போட்டு காட்டுறேன், நீங்கள் ஜாதகத்தை அப்புறம் பாருங்கள். இந்த வரைபடம் போட்டு இதில் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிலைமை இருந்ததுன்னா இதை மாற்றி அமைக்கணும். இதை மாற்றி அமைச்சிட்டு நமக்கு வீட்டில் வந்த அந்த வாரிசு நல்வாழ்க்கையை வாழ வேண்டும். பாருங்க, இது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இதில் பாருங்க, பின்னால் இந்த சதுரமாக போட்டிருக்கேன். இது ஒரு ரோடு இருக்கு. இந்த ரோட்ல இவருக்கு மேற்கு வாசல், வெஸ்ட் வாசல் இருந்து கிழக்கு சுத்தமா அக்கம் பக்கம் வீடு இருக்கு. தெற்கு திசையில் தண்ணி தொட்டி இருக்கு. தெற்கு திசையில் ஒரு பெரிய குளம் இருக்கு. இன்னொன்னு சொன்னார், ஒரு லெட்டர் எனக்கு திருச்சியில இருந்து வந்து, அதில் சொல்ற, எங்க வீட்டில் தெற்கு பாகத்தில் ஒரு ஓடம் ஓடுகிறது, ஒரு சின்னதா ஆறு மாதிரி கட்டியிருக்காங்க, ஒரு கேனல் மாதிரி தண்ணி போகுது. அந்த ஆறு இருந்தாலும் சரி, கேனல் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் தெற்கு வாசலோ பின்புறமோ தண்ணி இருந்தால் அது யமனுடைய துவாரம். இன்னொன்று, இவருக்கு வாரிசு, அதுவும் ஆண் வாரிசாக பொருந்து அந்த குழந்தையே இவர் தத்து கொடுத்துட்டார் பாருங்க. எதுக்குன்னா, இவர் இந்த வீட்டுக்கு மத்திய பாகத்தில் மெயின் டோர் மத்திய பாகத்தில் இருந்து கிழக்கில் எந்த விதமான ஜன்னலும் இல்லை. இப்போ இதை மாற்றி அமைக்கணும். எப்படி மாற்றி அமைக்கலாம் பாருங்க. எப்பொழுதுமே மேற்கு திசையும் தெற்கு திசையும் காலியாக அதிகமாக இருந்தால் அந்த சொத்தும் இன்னொருக்கு போய் சேர்ந்து விடும். அதனால தீபாவளிக்கு பிறந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி வருமா? மகாலட்சுமி யோகம் ஆயிடுச்சு. மகாலட்சுமி யோகமாக இருந்தாலும் நம் வீடு சரியில்லை என்றால் நமக்கு பிரச்சனை தான். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்றால், இந்த ஓடம் அதிகமாக பக்கத்தில் தண்ணி ஓடி இருந்தால் இந்த இடத்தை விட்டு விடுங்கள். சும்மா எதுவும் செய்யணும் இல்லை, நாங்கள் அங்கே தான் வாழணும் அப்படின்னா, இங்கே பாருங்க 2 லைன் போட்டிருக்கேன். இந்த 2 லைன்னா என்னன்னா, இது ஒரு பெரிய செவுரு, கனமான செவுரு. உங்கள் வீட்டுல பவுண்டரி வாலாக கட்டி விடுங்க. பவுண்டரி வாலாக கட்டிட்டு செவரை ஏற்றி விடுங்க. அது உங்களுடைய இந்த சனியோடைய பிரச்சனையை நிறுத்தி விடும். 2வது, இந்த இடத்துல இருக்கிற தண்ணி தொட்டியை எடுத்து விடுங்க வீட்டுக்குள்ள. இந்த வாசலை வடக்கு வாசலாக மாத்துங்கள். அப்படி முடியல, எங்களுக்கு இதுதான் வரும் வாசல் அப்படின்றால், இந்த இடத்தை விட்டுட்டு இந்த பகுதி இப்படி வரணும், இப்படி வர மாதிரி போட்டுட்டு, இதுல நீங்க ஜன்னல் இல்லை இல்லையா, இதுக்கு இந்த அளவுக்கு ஒரு இடத்தை விட்டு இங்க ஜன்னல் போடுங்க. இங்க ஜன்னல் போட்டீங்கன்னா 1 2 3 ஜன்னல் போட்டீங்கன்னா நம்மளுடைய வாசல் இப்படி இப்படி நுழையிற மாதிரி வாசலில் போட்டிங்கன்னா இந்த தோஷம் உங்களுக்கு நீங்கும். ஆனால் இல்லை, எங்கள் அண்ணனுடைய சொத்து, நான் தம்பி, எனக்கு தான் இந்த மாதிரி இருக்குது, அவருக்கு 3 குழந்தை, பெண் குழந்தையா இருக்குது, அவர் கேட்க மாட்டார் அப்படின்வார். பாருங்கள், இந்த மாதிரி வீடு இருந்தால், பெரியவர் இருந்து 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா, தண்ணி அதிகமாக ஓடுனா பேரலைசிஸ் அட்டாக்கும் வரும். உங்கள் வீட்டில் தீபாவளிக்கும் குறைந்த பொழுது அவருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். அவருக்கு தத்து கொடுத்து அவர் சொல்வார், நான் கூலிக்கு வேலை செய்கிறேன் அப்படின்வார். பெரிய பணக்கார வீட்டில் பிறந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்துக்காது. ஏன்னா சூரியன் சனி எப்பொழுதும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால், லக்னத்தில் 4ல் 8ல் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி அமைப்புகள் சேரும். இப்போ என்ன பரிகாரம் பண்ணலாம்? என்ன பரிகாரம் பண்ணால் இவங்க இந்த வீட்டில்
மாற்றி அமைச்ச நல் வாழ்க்கையை வாழலாம். அப்பொழுது ஒன்று இருக்குங்க, இந்த வாசலை இப்படி மாற்றிட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பைரவர் கோயில் போங்க. அங்கே என்ன செய்யணும்? நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்து வடை, மெது வடைன்றோம். உளுந்துல உங்கள் வீட்லேயே வடையை சுட்டுட்டு எடுத்துட்டு பைரவர் கோயிலில் வச்சுட்டு அங்கே எண்ணெயில் 2 விளக்கு வச்சுட்டு அந்த பிரசாதத்தை அங்கே விட்டுட்டு வாங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு வராதீங்க. ஆஞ்சநேயர் கோயிலில் வடமாலை சாத்துறது எடுத்தாந்துட்டு பிரசாதமாக எடுக்க வேண்டும். பைரவருக்கு சாத்துற அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வரக்கூடாது. 2வது, இந்த வாசல் அங்கிருந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டி தண்ணி ஓடுனா நீங்கள் இன்னொன்று செய்யணும். இந்த இடத்துல அந்த செவுறு கட்டின பிற்பாடு இந்த இடத்த ஹைட்டாக தூக்கி விட வேண்டும். அங்கே மண்ணில் போட்டுட்டு செங்கல் போட்டுட்டு இல்லைன்னா அங்கே பெரிய பெரிய மரத்தை நட்டுட்டு அதை ஹைட் ஏற்றணும். அந்த மாதிரி ஏற்றிட்டிங்கன்னா இந்த தோஷம் உங்களுக்கு குறையும். இந்த தண்ணி தொட்டி எல்லாமே எடுத்துடணும். இங்கே ஜன்னல் கண்டிப்பாக இருக்கணும். ஜன்னல் இல்லை, அவர் செய்ய விட மாட்டார்னா இந்த இடத்துல ஈசான்யம் அப்படின்றோம், கிழக்கில் இங்கே கண்ணாடி 1 2 3 கண்ணாடி. ஈசானியத்திலையும் வடக்கு பாகத்தில் வடக்கு திசை ஈசானியத்தில் 2 கண்ணாடியும் 2க்கு 3 பெரிய சைஸ், இல்லைன்னா 2 அடிக்கு கண்ணாடி வாங்கிட்டு இந்த இடத்துல போட்டிங்கன்னா இந்த தோஷம் நீங்கும், அந்த இடம் வளரும். அந்த இடம் வளர்ந்தால் பாருங்க, இந்த இடம் வளர்ந்தாதான் உங்களுக்கு பணமே சேரும். இந்த இடத்துல இருந்து இருக்கிற இருட்டு வெளியே போகணும். இருட்டு வெளியே போனாதான் தீபாவளி எப்போ வருது? ராத்திரி நேரத்தில் அமாவாசையில் வருது. அதுக்கு நம்ம விளக்கு கொளுத்தணும். எதுக்கு கொளுத்துறோம்? அந்த இடத்தில் இருக்கின்ற இருட்டு வெளியே போகணும் அப்படின்னு. அப்பொழுது இங்கே இருட்டு வெளியே போகணும்னா இங்கே கண்ணாடி வைங்க. கண்ணாடி வச்சிங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்னால எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நாம் நல்லதை வாழ்ந்து எல்லோருக்கும் நல்லதே செய்வோம் இல்லையா? அதனால இந்த மாதிரி கண்ணாடி போட்டிங்கன்னா இந்த தோஷம் நீங்கும். பைரவர் கோயில் போனீங்கன்னா அந்த தோஷம் நீங்கும். அப்போ அந்த நம்ம வீட்டில் பிறந்த தீபாவளிக்கு பிறந்த அந்த குழந்தையும் நல் வாழ்க்கையை வாழ்வாங்க.